டிட்வா புயலினால் வடக்கு ரயில் மார்க்கத்தின் 14 இடங்கள் அதிகளவு சேதமடைந்திருந்த நிலையில் மீள் புனரமைப்பு பணிகளுக்காக ரயில் மார்க்க சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இந்த இடங்கள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் கொழும்பு யாழ்ப்பாணத்திற்கு இடையிலான ரயில்கள் குறைந்த வேகத்துடனேயே பயணித்தன. புயலினால் அதிகமாக சேதமடைந்த குறித்த 14 பகுதிகளை புனரமைப்பதற்காக மீண்டும் வடக்கு மார்க்கத்திற்கான ரயில் சேவைகள் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி பங்களிப்பில் இந்த மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கொழும்பு கல்கிசைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான ரயில் மார்க்க சேவை நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது. ட்ரெயினில் தான் அந்த ட்ரெயின் நிப்பாட்டும் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். அது பெருசான எங்களோட காசு செலவு மற்றது நேரம் எல்லாம் தெரியலை. இப்போ திருப்பி ஆரம்பிக்குது 9ஆம் தேதியிலிருந்து. அதில் நினைச்சு சந்தோஷப்படுறோம். மாணவர்கள், முக்கியமாக மாணவர்கள் மற்றும் வேலை செய்யும் நபர்களுக்கு இது முக்கியமாக நல்ல ஒரு செய்தி. நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். மீண்டும் இது தொடர்வதால் யாழிலிருந்து கொழும்பு சேர்வை தொடர்ந்து நீடிக்க நாங்கள் விரும்புகிறோம். கொழும்பு கல்கிசைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான ரயில்களுக்கான ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பமும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது.